அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டியில் பிரியாம்பல் பற்றி தான் பார்க்க போகிறோம். முகப்புரை பற்றி பார்க்க போகிறோம். முகப்புரை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10th சமூக அறிவியலில் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் 11th அரசியல் அறிவியல் அடிப்படையின் கருத்தாக்கங்கள் என்ற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க, அதில் இடம்பெற்றிருக்கும். அதே போல் 12th அரசியல் அறிவியலில் இந்திய அரசியலமைப்பு இங்கேயும் முகப்புரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாடத்தில் முகப்புரை பற்றி இடம்பெற்றிருக்கும். அதே போல் கவர்மெண்ட் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் நம்ம எடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ ஒன்று போதும், முகப்புரை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரைனா என்னென்னா, எந்த ஒரு புத்தகத்துக்கும் அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிக சுருக்கமாக சொல்வது தான் முன்னுரை. அதே போல் நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தின் நோக்கம், உள்ளடக்கம் அதை சுருக்கமாக சொல்வதை தான் நம்ம முகப்புரைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மிக சுருக்கமாக ஒரே பத்தியில் சொல்லிடுவாங்க, அதுதான் முகப்புரை. இந்த முகப்புரையானது எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. முகப்புரைன்னு சொல்லுவாங்க, முகவுரைன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் நம்மளுடைய முகப்புரையானது எடுக்கப்பட்டிருக்கு. நேரு அவர்கள் கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய முகப்புரை அமைந்துள்ளது. யார் கொண்டு வந்தாங்கன்னா நேரு அவர்கள் கொண்டு வந்தாங்க. 1946 டிசம்பர் 13 அன்று அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தான் நேரு இதனை அறிமுகப்படுத்துவார். நேரு அவர்கள் கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய முகப்புரையானது அமைந்துள்ளது. நம்மளுடைய முகப்புரையானது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இதனை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகப்புரையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொண்டு வந்தது எப்போனா 1946 டிசம்பர் 13, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகப்புரை பற்றி ஏதாவது வழக்குகள் நடந்திருக்கு. ஒரு 3 வழக்குகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பெருவாரியின் யூனியன் வழக்கு, கேசவானந்தா பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. இந்த 3 வழக்கும் இம்பார்ட்டன்ட். பெருவாரியின் யூனியன் வழக்கு இது 1960 நடந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கு என்ன சொல்லணும்னா, முகப்புரையானது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல, அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்ல, அதனால் இதனை திருத்த முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்ல, அதனால் இதனை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் கேசவானந்த பாரதி வழக்கு இது 1973 நடக்கும். இந்த வழக்கு என்ன தீர்ப்பளிக்குன்னா, முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லும். ஓகேங்களா? முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி வழக்கு சொல்லும். ஒரு பகுதியே அல்ல, அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்லன்னு சொல்லிட்டு பெருவாரியின் யூனியன் வழக்கு சொல்லும். அப்போது அரசியலமைப்பின் ஒரு பகுதி, அதனால நீங்கள் முகப்புரையை திருத்தி கொள்ளலாம் என்று அனுமதி தரும். எது? கேசவானந்தா பாரதி வழக்கு. ஒரு கண்டிஷன் என்னென்னா, அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தி கொள்ள வேண்டும் என்று கேசவானந்தா பாரதி வழக்கு தீர்ப்பளிக்கும். எல்ஐசி வழக்கு 1995. இந்த வழக்கு என்ன சொல்லணும்னா, கேசவானந்த பாரதி வழக்கு சொன்ன தீர்ப்பையே உறுதிப்படுத்தும். எல்ஐசி வழக்கு 3 வழக்குகள். பெருவாரியின் யூனியன் வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு இது 1973, எல்ஐசி வழக்கு 1995. முகவுரையானது திருத்தப்பட்டுள்ளது. எத்தனை முறைனா, ஒரு முறை மட்டும் முகவுரையை திருத்திருக்காங்க. முகவுரையானது ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. எப்பொழுதுனா 1976 42வது திருத்தச் சட்டம். இதன் மூலம் 3 வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க. 3 புதிய வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க. என்னென்னா, சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த சட்ட திருத்தத்தின் போது பிரதமராக இருந்தவர் யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள். 42வது சட்ட திருத்தத்தின் போது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அவர்கள். இந்த சட்ட திருத்தத்தில் நிறைய திருத்தங்கள், 42வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி நிறைய திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அதில் முகவுரையும் திருத்தப்பட்டிருக்கு. 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க. 3 வார்த்தைகள் சேர்த்து இங்கே பாருங்கள், நம்மளுடைய முகப்புரையானது இப்படி தான் ஆரம்பிக்கும். இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இந்த 5 வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே ஆர்டர் மாற்றி எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இறையாண்மை இது ஃபஸ்ட்டு வரணும், சமதர்மம் இது 2வது, மதச்சார்பற்ற இது 3வது, மக்களாட்சி இது 4, குடியரசு இது 5. இந்த ஆர்டர்
ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் முகப்புரையில் 3 வகையான நீதிகள் கூறப்பட்டிருக்கும். சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி. சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி. பிரெஞ்சு புரட்சியின் முழக்கம் சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம். இதுவும் முகப்புரையில் இடம்பெற்றிருக்கும். இது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் பிரெஞ்சிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் இந்த 3 வார்த்தைகள் முகப்புரையில் இடம்பெற்றிருக்கும். அதே போல் முகப்புரை பற்றி தலைவர்கள் என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கேஎம் முன்ஷி வந்து குடியரசின் ஜாதகம் என்று சொன்னவர். சர் அல்லாடி கிருஷ்ணசாமி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீண்ட நாள் கனவு இது சொன்னவர் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி. அதே போல் பண்டிட் தாகூர் தாஸ் பர்காவா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மிக முக்கியமான ஒரு பகுதி ஆன்மா, திறவுகோல், நகைப்பெட்டி, அளவுகோல். முகப்புரை பற்றி சொன்னது இதெல்லாம். முகப்புரையானது மிக முக்கியமான ஒரு பகுதி, முகப்புரையானது ஆன்மா, முகப்புரையானது திறவுகோல் சாவி, ஓகேவா. அதே போல் முகப்புரையானது நகைப்பெட்டி, முகப்புரையானது அளவுகோல். இதெல்லாமே சொன்னது பண்டிட் தாகூர் தாஸ் பர்காவா. அதே போல் முகப்புரையானது நம்முடைய நீண்ட நாள் கனவு என்று அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. சர் எர்னஸ்ட் பார்க்கர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு நம்மளுடைய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு தான் முகப்புரை என்று சொல்லியிருக்காரு. அதே போல் இதயத்துல்லா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா முகப்புரையை விட நமது முகப்புரை சிறந்தது, நம்முடைய உயிர் மூச்சு என்று முகப்புரையை சொல்லியிருக்காரு. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அவ்வளோதாங்க, ஒரு சின்ன டாபிக் தான் இது முகப்புரை. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். வரையும் ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய முன்னுரை, அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை. அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. நேரு அவர்கள் கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. 1946 டிசம்பர் 13 அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் கொண்டு வந்தார் நேரு. அதனை அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22 தான் முகவுரையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனை வழக்குகள் முகப்புரையில்? ஒரு 3 வழக்குகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பெருவாரியின் யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. பெருவாரி யூனியன் வழக்கு என்ன சொல்லணும்னா முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்ல, அதனால் இதை திருத்த முடியாதுன்னு சொல்லிடும். ஆனால் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 நடந்த கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லணும்னா இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி, அதனால் திருத்தி கொள்ளலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லும், ஓகேங்களா. எல்ஐசி வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கையை உறுதிப்படுத்தும். அதே போல் திருத்தம் ஒரு முறை மட்டும் திருத்திருக்காங்க. 1976 42வது திருத்தத்தை பயன்படுத்தி ஒரு முறை மட்டும் திருத்திருக்காங்க. அதில் 3 வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க. சமதர்மம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் சேர்த்திருக்காங்க. அதன்படி இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு என்று முகப்புரை அமைந்திருக்கும். முகப்புரையில் 3 வகையான நீதிகள் சொல்லியிருப்பாங்க. சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி. அதே போல் 3 முழக்கங்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற 3 முழக்கங்கள் இடம்பெற்றிருக்கும். இது பிரெஞ்சு புரட்சியின் பொழுது எடுக்கப்பட்ட முழக்கங்கள், ஓகேங்களா. அதே போல் தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க? கேஎம் முன்ஷி குடியரசின் ஜாதகம் சொல்லியிருப்பார். சர் அல்லாடி கிருஷ்ணசாமி நீண்ட நாள் கனவுன்னு சொல்லியிருப்பார். பண்டிட் தாகூர் தாஸ் பர்காவா இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி, ஆன்மா, திறவுகோல், நகைப்பெட்டி, அளவுகோல்னு சொல்லிட்டு முகப்புரைக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. சர் எர்னஸ்ட் பார்க்கர் இவர் என்ன சொன்னார்னா அரசியலமைப்பின் முக்கிய குறிப்புன்னு சொல்லியிருக்காரு. இதயத்துல்லா அமெரிக்கா முகப்புரையை விட நமது முகப்புரை சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய உயிர் மூச்சு முகப்புரை என்று சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் நண்பர்களே, முகப்புரை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.